ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/5/2025 வைகாசி மாதம் 11ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:28 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி. இன்றைய நாளிலேயும் சிவபெருமானை வணங்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:14 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:56 வரை தேய்விரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று காலை 9:14 வரை உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைத்து மனதிலே மேகும் உற்சாகத்தை அள்ளி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். வீண் விரயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளோ புதிய கடனோ இன்றைய நாளிலே வேண்டாம். ஆகவே இன்றைய நாள் என்பது மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். அப்படி செயல்பட இன்றைய நாள் ஆனது சிறப்பாக மாறும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி சிவபெருமானை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும்.
கடன் தொல்லைகள் விலகும், மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் கடகராசினருக்கு கற்கண்டான நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் செய்பவர்களுக்கு அதிலே வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனமாக இருக்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்கின்ற எல்லா செயல்களிலேயும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். என்ன செய்வதாக இருந்தாலும் ராமநாமத்தை மனதிலே ஜபித்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே மாத சிவராத்திரி. ஆகவே கோளறு பதிகம் படியுங்கள், சிவபுராணம் படியுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். திருமணம், அதற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தேவையான இடத்துக்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிவபுராணம் படியுங்கள், ஆதித்ய ஹிருதயம் படியுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும்.
சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். ஆக இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சுப செலவுகள் செய்கின்ற நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நவக்கிரகங்கள் என்பது நம்மை எல்லாம் மட்டுமன்றி தெய்வங்களையே கூட, தேவர்களையே கூட ஆட்டி படைப்பதாகும். நவக்கிரகங்களுடைய பார்வைக்கு தப்பியவர்கள் யாருமே இல்லை. அன்றைக்கு ஹிரண்யாட்சகன் தொடங்கி அத்துணை பேருமே நவக்கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்தான். நவக்கிரகங்களுடைய சக்தி அப்படிப்பட்டது. ராமாயணத்திலே நிகழ்ந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. நவக்கிரகங்களை எல்லாம் கட்டி ஆள்கின்ற ஒரு வல்லமையை பெற்றிருந்தான் ராவணன். அவன் பெற்றிருந்த வரம் அப்படிப்பட்டது. சிவபெருமானை தன்னுடைய உடல் நரம்புகளை தந்தியாக வைத்து வீணை மீட்டி சாமகானம் பாடி சிவபெருமானை மிகப்பெரிய அன்பை பெற்று பல்வேறு வரங்களை பெற்றிருந்தான். அதிலே ஒரு குறிப்பிட்ட வரம், நவக்கிரகங்கள் என்னுடைய அடிமையாய் இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான். நவக்கிரகங்களை எல்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு ஏறுகின்ற படிக்கட்டிலே, அந்த தர்பார் மண்டபத்திலே, அரண்மனையிலே இருக்கின்ற தர்பார் மண்டபத்திலே ராவணன் ஒரு இடத்திலே அமர்வார் அல்லவா? அவன் அமர்வதற்காக ஏறுகின்ற படிக்கட்டுகளிலே நவக்கிரகங்களையும் படுக்க வைத்து விட்டான்.
அப்படி நவகிரகங்களை எல்லாம் குப்புற படுக்க வைத்துவிட்டு நவகிரகங்களினுடைய முதுகிலே கால் வைத்து ஏறி தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்வான். அதிலே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஒருபுறம் மிகுந்த பக்தி உள்ளவனாக இருந்தாலும் ஒருபுறம் ராவணன் மிகுந்த கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். அதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம். இப்படி குப்புற படுக்க போட்டு அவர்களை படியாக வைத்து சிம்மாசனத்திலே ஏறி அமர்ந்த அந்த காட்சியை ஒரு நாள் நாரதர் பார்த்து விட்டார். நாரதருக்கு எப்படியேனும் இந்த நவகிரகங்களை இந்த உபாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. நாரதர் மிகப்பெரிய முனிவர் அல்லவா? அவர் சர்வசஞ்சாரி, எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட நாரதர் ராவணனிடம் வந்து இப்படி சொன்னார். அவர்களை குப்புற படுக்க போட்டு நவகிரகங்களை எல்லாம் குப்புற படுக்க போட்டு ஏறி செல்கின்றாயே, அவர்களுக்கு எப்படி வலி தெரியும்? அவர்கள் வலியால் அரற்றுவதை நீ கண்டு ரசிக்க வேண்டாமா? ஆகவே அவர்கள் அத்தனை பேரையும் முன்புறமாக படுக்க போடு. படுக்க போட்டு அவர்களுடைய வயிற்றிலே கால் வைத்து ஏறி செல். அப்போது அவர்களுடைய முகத்திலே வலியால் துடிப்பதை நீ கண்ணால் காணலாம், ரசித்து மகிழலாம் என நாரதர் போதனை செய்தார் ராவணனுக்கு. ராவணன் உடனே ராவணன் உடனே இதுவும் நல்ல யோசனையாக இருக்கின்றது, அப்படியே செய்கின்றேன் என்றான். ராவணன் சென்ற பின் நவகிரகங்கள் நாரதரை பார்த்து, அவன் இப்போது எங்களை மிதிப்பதே எங்களால் தாங்க முடியவில்லை, இதிலே எங்களுடைய வயிற்றிலே அவன் ஏறி செல்ல வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, உங்களுக்கு எங்கள் மேல் என்ன கோபம் என்ற நவகிரகங்களும் நாரதரிடத்திலே கேட்டார்கள். பொறுமையாக இருங்கள் என சொல்லி, நல்லதே நடக்கும் என சொல்லி மறைந்தார் நாரதர். மறுநாள் காலையிலே நவகிரகங்களை எல்லாம் மல்லாக்க போட்டு ராவணன் அவர்களின் மீது ஏறி சென்றான். அப்போது சனீஸ்வரனுடைய வயிற்றிலே ராவணன் கால் வைத்த போது சனீஸ்வரனுடைய நேரடி பார்வை ராவணன் மீது பட்டது. எப்போதுமே சனீஸ்வர பகவானுடைய பார்வை என்பது மிக மிக கொடுமையானது. சனியின் பார்வையானது நம்மேல் நேரடியாக பட்டால் அவனுக்கு நிச்சயமாக வீழ்ச்சி நிச்சயம். ஆகவே அன்றைய நாளிலே சனி பகவானுடைய பார்வையானது ராவணனுடைய முகத்தை நேரடியாக பார்க்க, அன்றிலிருந்து ராவணனுடைய சாம்ராஜ்யமானது சரியத் தொடங்கியது. ஆகவே நாரதர் ஒரு நல்ல எண்ணத்தோடு அதனை செய்தார். நாரதருடைய கலகமானது எப்போதும் நன்மையிலேயே முடியும் என்று சொல்வார்கள். அப்படி ராவணனிடத்திலே நவகிரகங்களுக்காக அவர்களுக்கு எதிராக பேசுவது போல் பேசி ராவணனுடைய மனதிலே ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணி சனீஸ்வரனுடைய பார்வையானது ராவணன் மேல் படும்படி செய்து ராமாயணத்திலே ராவண வதத்துக்கு ஒரு பிள்ளையாசுடியை போட்டவர் நாரதர் தான். இப்போதும் கூட நாம் எல்லோரும் கோவிலுக்கு செல்கின்றோம். கோவிலிலே மற்ற சன்னதிகளிலே இறைவனை கூட நேருக்கு நேராக நின்று நாம் தரிசிக்கக்கூடாது. அதனால்தான் எல்லா ஆலயங்களிலுமே ஒரு கண்ணாடி வைத்திருப்பார்கள். மூலவர் சன்னதிக்கு எதிராக ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியிலே இறைவனுடைய உருவம் பிரதிபலிக்கும். அப்படி பார்த்தும் வணங்கலாம். இறைவனை ஒரு பக்கமாக நின்று வழிபட வேண்டும். அதேபோல்தான் சனி பகவானையும் நாம் நேரடியாக நின்று தரிசிக்கக்கூடாது. சனி பகவானை இந்த பக்கம் வலது பக்கம் அல்லது இடது பக்கமாக நின்று வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே நவகிரகங்களுடைய பார்வைகளானது நம்மை ஏற்றியும் இறக்கவும் செய்யக்கூடியது. குரு பார்வை கோடி நலம் தரும் என்று சொல்வார்கள். ஆனால் சனீஸ்வரனுடைய பார்வையானது நம்முடைய மதியிலே கெட்டவைகளை விதைத்துவிடும். அவற்றின் மூலமாக நாம் கெட்ட விஷயங்களிலே நம்முடைய மனமானது செல்ல வைத்துவிடும். ஆகவே இவையெல்லாம் காலம் காலமாக இருக்கின்ற நடைமுறைகள். இவற்றையெல்லாம் தெரிந்து தெளிந்து ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால்
நம்முடைய ஜாதக தோஷங்கள் நீங்கி இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை நாம் பெற முடியும். ஆகவே ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு அன்றாடம் பல பல செய்திகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அவற்றிலிருந்து நல்லவற்றை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்விலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.